உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு காவலராக பணி நியமன ஆணைகள் பெற்றிருப்பக்கூடிய அத்தனை பேருக்கு பாராட்டுக்களை முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். போலீஸ் வேலையில் சேரணும் என்ற உங்கள் கனவும் அதற்கான உங்கள் முயற்சியும் உழைப்பும் சேர்ந்து தான் உங்களை இந்த நிலைக்கு உங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கு. இனிதான் உங்களுக்கு பொறுப்பும் சமூக கடமையும் அதிகமாகுது. போலீஸ் இருக்காங்க, அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க என்ற நம்பிக்கையில் தான் மக்கள் சுதந்திரமாக வெளியில் நடமாடுறாங்க. நள்ளிரவு அதிகாலைன்னு எல்லா நேரத்துலையும் வேலைக்கு போயிட்டு வராங்க. தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம், அமைதி பூங்கான்னு இந்திய அளவில் எல்லாரும் சொல்கிறாங்க. முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய சிறந்த இடம்னு உலக அளவிலான நிறுவனங்கள் நம்முடைய தமிழ்நாட்டை தேடி வராங்கன்னா அந்த நம்பிக்கையை புதுசாக பணியில் சேர்ந்திருக்கக்கூடிய நீங்களும் காப்பாற்றணும். தமிழ்நாட்டின் எதிர்காலமே உங்கள் கையில்தான் இருக்கிறது என்ற பொறுப்புணர்வு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை மக்களுக்கு முறையாக பயன்படுத்தணும். ஒரு காவலர் நல்லது செய்கிற செய்தி மீடியாக்களில் வரும்போது ஒட்டுமொத்தமாக அந்த துறைக்கே பெருமையை தெளித்தருது. எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். கடந்த ஆண்டு ராஜேஸ்வரி என்கிற ஒரு பெண் காவலர் பெருமழை பேரிடர் காலத்தில் காயமடைஞ்சு சுய நினைவில்லாமல் இருந்த ஒருத்தரை தன்னுடைய தோளில் சுமந்துட்டு போய் காப்பாற்றினார். அவரை நான் வீட்டுக்கே நேரில் அழைச்சி பாராட்டினேன். ஏன் சொல்கிறேன்னா, காவலர் பணி மனித நேயத்தோடு இணைஞ்சது. வீரத்தின் அடித்தளம் எது தெரியுமா? அன்பு தான். அதே போல் இன்னொரு பக்கம் எங்கேயோ ஒரு காவலர் தப்பு செஞ்சாலும் ஒட்டுமொத்த துறை மீதும் மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை அது பாதிக்கும். அதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் கவனமாக செயல்படுவீங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். காவல்துறை பொதுமக்களின் நண்பன்னு சொல்கிறது வெறும் வார்த்தையாக இல்லாமல், வெறும் வாசகமாக இல்லாமல், ரியாலிட்டியில் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணணும். காவலர்னால் மக்களுக்கு காட்சிக்கு எளியவர்களாக கனிவாக நடந்துக்குங்க. உங்களுடைய உறுதி செய்கிற வேலையில் தெரியணும். இரும்பு கரத்தை குற்றத்தை தடுக்கிறதுக்கு பயன்படுத்தணும். புகார் கொடுக்க வரவங்கக்கிட்ட மரியாதை, புன்னகை, அக்கறை இவைகளெல்லாம் இருக்கணும். அந்த கேரக்டரை காட்டுங்க. குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் போது மிக மிக ஜாக்கிரதையாக கையாளணும். சென்சிபிளர் நடந்துக்கணும். இந்த துறைக்கு பொறுப்பு வைக்கிற முதலமைச்சராக இது என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லை, 100% நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய உத்தரவு. அதே போல் போதைப் பொருட்கள் நடமாட்டம், அதனுடைய விற்பனையை தடுக்கிறதுலையும் 0 டாலரன்ஸ் என்ற பாலிசியை நீங்கள் பயன்படுத்தணும். உங்கள் எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க. யார் பாதிக்கப்பட்டாலும் போதை என்ன ஆபத்து நாளை நம்ம வீட்டு குழந்தைகளையும் பாதிக்கும்னு உணர்ந்து பர்சனல் இன்வால்மெண்ட்டோட நீங்கள் செயல்படணும்.